கருவாயம்பேலே எதுக்குடா பாலை கேட்டு வந்த? அது கெட்டு போன பாலை எதுக்கு கேட்ட? எப்படியும் உனக்காக கொண்டு வந்துட்டே பாத்துக்க. பழைய பால் தான் பாத்துக்க. இதை எது ஊத்தி குடிச்சு போடாத, உடம்புக்கு ஒன்றும் இல்லாம போயிரும் பாத்துக்க. இப்போ வயிற்றாலையா போச்சுன்னா என்னைய சொல்லக்கூடாது பாத்துக்க. ஒரு காசுக்காக போட்டுக்கிட்டு இப்படி பழைய பாலை குடிக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறியே, உனக்கு அறிவு இருக்கா இல்லையாடா மடையா? கருங்குழலியக்கா, இது எனக்கு இல்லக்கா. ஒரு விஷயமா நான் அதை எடுத்துட்டு வந்தேன் பாத்துக்க. தடியன்னே ஒரு ஐடியா கொடுத்துருக்காரு, அதுக்காக எடுத்துட்டு வந்தேக்கா. வேற எதுக்காகவும் கிடையாது. நீ அந்த பழைய பாலை கூட நானும் குடிச்சிட மாட்டேன். உன் தம்பி 100 ஆயுசு வரை உயிரோட இருப்பேன் பாத்துக்க. ஏலே, நீ 100 ஆயுசு வரை இந்த செத்தா எனக்கிறல, நான் பாட்டுக்கு நிம்மதியா இருப்பேன் பாத்துக்க. இங்க இருந்துகிட்டு ஒவ்வொன்றா எனக்கு கேட்டுக்கிட்டே கிடக்குற நீ. இல்லைன்னா நான் பேசாட்டு கஞ்சியை கஞ்சி குடிச்சு போட்டு நிம்மதியா இருப்பேன் பாத்துக்க. உன்னையோட தொல்லையா கிடக்குது. போல முத. நான் கேட்ட சீமாலை கொண்டு வந்துட்டியா? அடடா, எனக்கு ரொம்ப ஆசை. என் கோதாவரிக்கு சீமால்னா ரொம்ப பிடிக்கும். அவளுக்காக தான் எடுத்துட்டு வர சொன்னேன். எப்படியோ கொண்டு வந்துட்ட கருவாயா. நீ கூட தடியன் கூட இருக்கனால எனக்கு சூது வேணையமா தான் இருப்பேன்னு நினைச்சேன். ஆனா எனக்கு இவ்வளோ நல்லது பண்ணுவேன் நான் இப்பதான் நினைச்சு பாக்குறேன். கவலைப்படாத, இனி மாசத்துல உனக்கு 101 ரூபா மொய் பணம் மாதிரி வச்சு கொடுத்துறேன். என்ன இந்தா கோதாவரி அக்காவுக்கு போய் சீம்பாலை கொடுத்து கோதாவரி அக்காவை சமாதானப்படுத்து போ. கருவையா, உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குடா. உன்னை மாதிரி ஒருத்தனை என் கூட வச்சிருக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். பார்த்துக்க, கொண்டா, கோதாவரிக்கு ஆசாசியா சீம்பாலை கொண்டு போய் கொடுக்குறேன். கோதாவரி, கோதாவரி, வெளியே வா கோதாவரி. உனக்கு பிடிச்ச பொருள் ஒண்ணு நான் கொண்டு வந்திருக்கிறேன். உனக்கு ஆசையா? வெளியே வா கோது. எங்க இனி கோதெல்லாம் கூப்பிடாதீங்க. எனக்கு பிடிச்சவர் மட்டும் தான் அப்படி கூப்பிடுவாரு. நீங்க எதுக்கு அதை கூப்பிட்டு இருக்கீங்க? ஓஹோ, நான் பிடிச்சவேங்கிறத சொல்லாம சொல்றியாக்கும். கழுத, உனக்கு சீம்பால் கொண்டு வந்திருக்கிறேம்மா. சீமாலா? அதெல்லாம் எனக்கு பிடிக்காதுங்க. சீமாலாம் எடுத்துட்டு போயிருங்க தயவு செஞ்சு. எனக்கு அதெல்லாம் பிடிக்காது. நான் குடிக்கிறதும் கிடையாதுங்க. நான் எப்ப சொன்னேன் உங்கள்கிட்ட பிடிக்கும்னு? முதல்ல எடுத்துட்டு போய் காலி பண்ணுங்க, இடத்த காலி பண்ணுங்க. எனக்கு இதெல்லாம் வேண்டாம். கழுத, எனக்கு தெரியாதா உனக்கு இதுனா ரொம்ப பிடிக்கும்? மாமனுக்கு தெரியாம இருக்குமாக்கும். நீ அந்த தடி பையன்ட்ட அன்னி கூட சொல்லிக்கிட்டு இருந்திய சீம்பால்னா ரொம்ப பிடிக்கும்னு. அதை நான் கேட்டுட்டேன் பாத்துக்க. என்ன உன்னை திட்டலன்னு பாக்காத. உனக்கு எனக்கு கல்யாணம் ஆக போகுது. அவ்வளவுதான். அவன் உன் ஃப்ரெண்டா வேணா பேசிக்க, அவ்வளவுதான். என்ன ஏண்டி அந்த மனுஷன் உனக்காக ஆசாசியா அந்த சீம்பாலை கொண்டு வந்திருக்காரு. அவர்கிட்ட ஏண்டி மோண்டு பிடிச்சிக்கிட்டு கிடக்குற? அந்த சீம்பாலை வாங்கி செஞ்சு சாப்பிட வேண்டியதானே? உனக்கு என்னடி தீனினா தான் ரொம்ப பிடிக்குமே, அதை எடுத்துட்டு போய் என்னத்தையா உன செஞ்சு சாப்பிட வேண்டியதானே? மாப்பிள்ள, நீங்க கொடுத்துட்டு போங்க. அவ அப்படிதான் வீம்பு பண்ணுவா. சோறுனா ஆளா எடுத்து தின்னுப்பிடுவா பாத்துக்கங்க. வச்சுட்டு கிளம்புங்க. கோது, எடுத்து சாப்பிடு. நான் ஒன்னும் தப்பால நினைச்சுக்க மாட்டேன். இன்னும் உனக்கு நிறைய பொருள்கள்லாம் வாங்கி தரேன். இந்த சீம்பால் எவ்வளவு தெரியுமா? 300 ரூபா. பார்த்து வச்சுக்க. ஏண்டியே ரொம்ப பிகு பண்ணிக்கிட்டு இருக்காத. ஒழுங்கா அதை காய்ச்சி குடி. அதில் பால்கோவா கீழ்கோவாலாம் என்னென்னமோ செய்வாங்கல்ல, அது மாதிரி என்னத்தையும் உன்னை செஞ்சு சாப்பிட்றியே. மாப்பிள்ளை மனசு கோணாமல் நடந்துக்கணும் பார்த்துக்க. நீ இவ்வளவு பண்ணியும் அந்த மனுஷன் எந்த ஒரு டார்ச்சரும் இல்லாமல் உன்னை எவ்வளோ சிரிப்பாக சிரித்து பேசிக்கிட்டு போறாரு பார்த்தியா? அந்த மனசு வெள்ளந்தியான மனசுலையே புரிஞ்சுக்க. அப்பா அப்பா, உனக்கு வேற வேலையே இல்லை. அந்த ஆளுக்கு ஜிங்சாங் கிடைக்கலன்னு உனக்கு வேலையே இல்லை. ஐயே, இந்த பால் கெட்டு போயிருச்சு. தெரிஞ்சு வருதுப்பா. ஏய், இது சீம்பால் தெரிஞ்சு தானே வரும். பின்ன என்ன அப்படியே பால் மனமாக வரும்? எப்போ அதை நல்லா பாருப்பா. திரிஞ்சு போனாதான் இந்த மாதிரி கெட்ட ஓட வரும் பார்த்துக்க. பால் சீம்பால் இருந்தாலும் நல்ல மனமா தான் இருக்கும். இது பாத்தியா கெட்டு போன வாடை வருது. ஐயா, ஆமா, என்னமோ அவுஞ்ச வாடகைல வருது. இந்த பால் ஒன்றும் சரியில்லாத பால் மாதிரியே இருக்குது. இந்த பால் தான் இந்த ஆள் 300 ரூபா கொடுத்து வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறியா? இப்போதாண்டி எனக்கு புரியுது. சீம்பால்னு கெட்டு போன பாலை வாங்கிட்டு வந்திருக்கிறியா? கோது, உனக்காக சீம்பால் கொண்டு வந்திருக்கிறேன். உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல, உனக்காக ஆசாசியா வாங்கிட்டு வந்திருக்கேன். கோடு, இதை திறந்து பாருவே. வாசனை எவ்வளவு அருமையா இருக்குன்னு. சரி கிளம்பு கிளம்பு. அதை விட்டுட்டு அப்படியே கடலை போடலான்னு நினைக்காத. கிளம்புடா நீயே. ஆளாளுக்கு காலையில ஒரு சட்டியை தூக்கிட்டு வந்து சீம்பால் திரிஞ்ச பாலை கொண்டு வந்துக்கிட்டு போகடா ஐயோ மாமா, நான் ஒன்றும் அப்படிப்பட்டவெல்லாம் கிடையாது. கறந்த இடத்துல இருந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷா வாங்கிட்டு வந்திருக்கிறேன். நீ வேணா நம்ம மாட்டு கொட்டையால இருக்கிற மாட்டாள்கள்ட்ட கேளு. அந்த மாட்டு பார்க்குற ஆளுகள்கிட்ட வேணா கேட்டுக்க. நான் இதை திரிஞ்ச பாலை கொண்டு வந்துருக்கேனா இல்லை புது பாலை வாங்கிட்டு வந்திருக்கேன். நான் கோதுமை மறக்காம குடிச்சிரு. நான் கிளம்புறேன். எப்பா, உண்மையிலே ஃப்ரெஷ்ஷான பாலை தான் இருக்குது. பாத்தியா? அந்த ஆளு தான் கொண்டு வந்ததெல்லாம் கெட்டு போன பாலை கொண்டு வந்துட்டு திரிஞ்ச பாலை கொண்டு வந்துட்டு சீம்பால் சொல்லி ஏமாத்திட்டு போயிருக்கிறேன். என் மாமா எப்பவுமே இந்த பால் மாதிரி வெள்ளந்தி மனசு கொண்டவர். இப்போ வாச்சு புரிஞ்சுக்க, யார் உண்மையா இருக்கா யார் பொய்யா இருக்கான்னு. இதுலயே உனக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த பாலை வச்சே.
அடியே என்னடி இது எல்லாத்தையும் உத்து உத்து பார்த்துட்டு இருக்கீங்க? என்னதான் இதுல இருக்குது அப்படி என்னடி உத்து பார்த்துட்டு இருக்கீங்க? கிழவி உனக்கு விஷயமே தெரியாதா? இந்த போர்டில் யார் யார் பாஸ் ஆயிருக்காங்களோ அவங்க பேர்லாம் வந்திருக்கும் பார்த்துக்க. அவங்களாம் பாஸ் ஆயிட்டாங்கன்னு அர்த்தம். போர்டில் இல்லாத பேர்லாம் ஃபெயில் ஆகி போயிட்டாங்கன்னு அர்த்தம் பார்த்துக்க. ஏன் மயிலுக்கான ரிசல்ட்டை பார்த்துக்கிட்டு இருக்கேன், அதனால தான் போ பேசாட்டு கேள்வி கேட்காம. கடவுளே, அப்போ குட்டி கருவாயின்னு இந்த ஸ்கூலில் தானே படிக்கிறியா? இவன் பாஸா ஃபெயிலான்னு இவன் பேர் இருந்துச்சுன்னா பாஸ்ன்னு சொல்கிறாங்களே, எப்படியாவது பேர் இருக்குதான்னு பார்த்துப்பிடுவான். கருப்பையா விருப்பையா முறுப்பையா எல்லா பையும் இருக்கா, ஆனால் நம்ம பேராண்டி பையனை மட்டும் காணமே. ஐயா, இந்த குட்டி கருவன் பேல பெயிலா போயிட்டானே, இவ்வளோ எவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வச்சேன், இந்த பையன் இப்படி பண்ணிவிட்டு சும்மா விட மாட்டேன். ஐயா, என் மகன் பாஸ் ஆயிட்டான், என் மகன் பாஸ் ஆயிட்டான், எனக்கு இது போது கடவுளே, கண்ணை திறந்து விட்டேன். இவன் பேராண்டி ஃபெயில் ஆகி போட்டானே, இவனை சும்மா விடக்கூடாது. வீட்டில் வச்சு மொத்தம் அடங்குவியான். இல்லை படிக்கிற நேரத்தில் தான் தூக்கிட்டு போய் விளாட ஓடி போடுறது. இப்போ உட்காந்துக்கிட்டு அழுக வேண்டியதா? நான் என்னத்தை பண்ணுறது கடவுளே? இந்த கிழவி எதுக்கு இப்படி மூச்சை தூக்கிட்டு போகுது? அதுக்கு என்ன வந்துச்சோ, சரி போட்டு விடு. இல்லை குட்டி கருவாயா வெளியே வாழ. என்ன கிழவி, இப்போதான் கிரிக்கெட் விளாண்டு வந்தேன், கால் முழுங்கெல்லாம் வலிக்குது, சீக்கிரம் சொல்லு. இல்லை இப்படி பேட்டை தூக்கிட்டு போய் விளாண்டாலும் உருப்பிடாம போய் வச்சிருக்கிறேன். அந்த பயலுங்க கூட சேராதான்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கிறேன். இப்போ பார்த்தியா பரிச்சையில் ஃபெயில் ஆகிட்டு வந்திருக்கிறேன். உன்னை என்னன்னு சொல்றது, கஷ்டப்பட்டு 60 30 சேர்த்து போட்டு படிச்சு வச்சா இந்த நிலைமையில வந்து நிற்கிறானே, என்னத்தை ஒண்ணுவே கடவுளே. என்ன கிழவி சொல்ற? நான் ஃபெயில் ஆகிட்டேனா? உனக்கு எப்படி தெரியும்? அதெல்லாம் இருக்காது. இல்லை பார்த்துட்டு வந்தவள போய் சொல்லி நான் சொல்கிறேன். அப்போ எத்தனை போய் என்கிட்ட சொல்லியிருப்பேன். இல்லை உன்னை படிக்க வச்சதுக்கு இதான் தண்டனையா? வாங்கு கிளவியா, எதுக்கு இவனை போட்டு இந்த காசு கடைச்சிக்கிட்டு இருக்க? என்னாச்சு கிளவியா? இல்லை பேராட்டியே, நான் என்னத்தெல்லாம் சொல்லுவேன், கஷ்டப்பட்டு படிக்க வச்சேல. அவன் பாரில் ஃபெயில் ஆகிட்டு வந்திருக்கிறான். ரிசல்ட்டு போல பார்த்துட்டு வந்து இப்போ பேரிங்கன்னா ஒன்றையும் காண பார்த்துக்க. கிளவியா, இவன் வெறும் 7ஆம் கிளாஸ் தான் படிக்கிறியான், அது 12ஆம் கிளாஸோட ரிசல்ட்டு. கிளவியா லூசா நீயே? 12ஆம் கிளாஸ் ரிசல்ட்டை பார்த்துட்டு வந்து இந்த பையில போட்டு இந்த அடி அடிச்சுக்கிட்டு இருக்கிற. 12ஆம் கிளாஸில் பேரில் போய் இவன் இருக்கணும்னா எங்கே இருக்க முடியும் சொல்லு? ஐயா, அப்படியே பேரண்டியா? ஐயா, தெரியாமல் போட்டு அடிச்சு விட்டேனே. இது 7ஆம் கிளாஸ் படிக்கிறானாக்கும், நான் 12ஆம் கிளாஸ்லேயே நான் அடிச்சுக்கிட்டு கிடக்கிறேன் பார்த்துக்க. அங்கிட்டு இருக்கவளுக்குலாம் போர்டில் பார்த்துட்டு இருந்தாளுங்க, பேர் இருந்தால் பாஸ்னாளுங்க இல்லைன்னா பெயில் நாளுங்களாம். நானும் அப்படியே குத்து மதிப்பாக பார்த்துட்டு வந்துட்டேன் பார்த்துக்க. இல்லை குட்டிக்கிறவையா மன்னிச்சு புள்ள, இல்லை இந்த விஷயத்த மறந்துட்டேன் பார்த்தியா? இல்லை நாளைக்கு உங்கள் அம்மா அப்பாலாம் வராங்களால, இன்னைக்கு சாயந்தரமே பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துடுவாங்க பார்த்துக்க. போய் பஸ் ஸ்டாண்டு நின்று வெயிட் பண்ணி கூப்பிட்டுட்டு வாழ ஓடல. எங்கள் அம்மா அப்பா வராங்களா? என் அம்மா அப்பா பார்த்து எத்தனை வருஷம் ஆச்சு. என் அம்மா அப்பாவை பார்க்க போறேன், நான் இப்போவே போய் பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிறேன். ஐயா அண்ணா, எனக்கும் ஆசையா இருக்கு, ஆனா நீ மட்டும் போய் கூப்பிட்டு வந்துடு, நான் வீட்டுல இருக்கிறேன் சரியா? என்னே முனியாண்டி அண்ணே, என்னண்ணே இந்த பஸ்ல கண்டக்டரா சேர்ந்துட்டியாக்கும்? ஆமா, சொந்த பஸ்ன்னு கேள்விப்பட்டேன். ஆமா, மூஞ்சியை எப்படி உருன்னு வச்சுக்கிட்டு நிக்கிற? அட ஏன்டா கருவா பையில, அங்க பக்கத்துல ஒரு பஸ் இருக்குது பாத்தியா? அந்த பஸ் தாண்டா கஸ்டமர்லாம் நிறைய ஏறுறாங்க. என் பஸ்ஸுக்கு ஒரு பைய கூட வர மாட்டேங்கிறா. அப்ப சோகமா இருக்காம எப்படி இருக்க? ஓஹோ, இவ்வளவுதான் விஷயமா? சரி, எனக்கு ஒரு அமௌண்ட்டை கொடுத்துரு. இன்னைக்கு உன் பஸ்ஸுக்கு நிறைய ஆளை நான் அனுப்பி விடுறேன் சரியா? பெருசால வேணாம், வெறும் 100 ரூபா கொடுத்தா போதும், பொறுனே வந்துடுறேன். 100 ரூபா தானே? 100 ரூபா நான் கொடுக்க மாட்டேனாக்கா. ஏதாவது ஒரு பண்ணி என் பஸ்ஸுக்கு கஸ்டமர்லாம் வர விடாக்குருவாயா. எனக்குலாம் கஸ்டமரை நிறையா பார்த்து ரொம்ப நாள் ஆகிப்போச்சு, சீக்கிரம் ஏதாவது பண்ணு. என்னடா இது, நீயும் கண்டக்டர் வேஷம் போட்டு வந்திருக்கிற, உனக்கு என்ன பைத்தியம் முடிச்சுக்கிச்சாக்கும்? என்ன சும்மா இரு, இதெல்லாம் எனக்கு தெரியும் பார்த்துக்க. இப்போ இருந்தே இந்த பஸ்ஸோட கண்டக்டரை நான் பார்த்துக்க, அந்த பஸ்ஸோட கண்டக்டரை நீயே. இப்போ பாரு நான் எப்படி பண்ணுறேன்னு. எங்க உசிலம்பட்டிக்கு போகணும், ஒரு டிக்கெட் கொடுத்தா போதும், கொடுக்குறீங்களா? புது கண்டக்டராக்கும். என்ன நான் புது கண்டக்டர் தான், ஆனால் இந்த பஸ் உசிலம்பட்டிக்குலாம் போகாது. அந்த பக்கத்தில் நிற்கிது பார்த்தீங்களா, அந்த பஸ் தான் உசிலம்பட்டிக்கு போகும் பார்த்துக்கோங்க. இன்னிலேருந்து இது உசிலம்பட்டிக்கு போகிறதெல்லாம் கட் பண்ணியாச்சு பார்த்துக்கோங்க. ஒரே ஊர் ஸ்ட்ரெயிட்டாக அதுக்கு மட்டும் தான் போகும் பார்த்துக்கோங்க, வேற எந்த ஊருக்கு போகாது. அங்கே போய்க்கோங்கண்ணே. இல்லை அப்படியா? 9 வருஷமா இந்த பஸ்ஸில் தான் போயிட்டு இருக்கேன். சரி, இந்த ஆள் பஸ்ல ஏறிக்குமா? என்ன உசிலம்பட்டிக்கு ஒரு டிக்கெட் வேணா? ஏப்பா, உசிலம்பட்டிக்கு போகணும், ஒரு டிக்கெட் கொடுக்குறியா? இல்ல என் 2 டிக்கெட் கொடுத்துரு. ஏன் வேற ஒன்றும் வராம மறந்து போயிட்டேன் பாத்தியா? பாட்டியே, உசிலம்பட்டிக்கு நம்ம பஸ் எல்லாம் போகாது, அந்த பக்கத்துல இருக்கு பாத்தீங்களா பஸ், அதுல போய்க்கங்க. ஐயோ இவனா? கருவாயா, இந்தாடா நீ கேட்ட 100 ரூபா, நான் கிளம்புறேன். என்ன என்ன பாக்குறீங்க? உசிலம்பட்டியா? இங்க நிக்க பாத்தியா? அது சும்மா நார்ன பஸ் பாத்துக்க, இங்கெல்லாம் போகாத. இந்த பக்கத்துல ஒரு பஸ் நின்னுச்சுல்ல, அது திரும்ப போயிட்டு ரிட்டர்ன் ஒரு 6 மணிக்கு வெயிட் பண்ணி அந்த பஸ்ல போ. இந்த பஸ்ல எல்லாம் போகாத, நார்ன பஸ். என்ன கண்டக்டர் நானே உண்மையை சொல்றேன் பாத்துக்க. அப்படியோ? இந்த பஸ்ல எல்லாம் போக கூடாதா? கண்டக்டரா நீ எப்பப்பா சேர்ந்த? உடனே இப்பதானே பாக்குறேன்.
பஸ் ஓனரே நானு, எனக்கு தெரியாம கண்டக்டர் ஆக்கும். எனக்கே தெரியாம போச்சு பாத்தியா இது. ஐயா நீங்க தான் பஸ் ஓனரா? இந்த பஸ்ஸுக்கு நிறைய கஸ்டமரை வர வைக்கணுன்றதான் என்னோட பிளானு. அதுக்காக தான் நான் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்க ஒன்றும் நினைச்சுக்காதீங்க என்ன. ஓ அப்படியா சங்கதி, சரி சரி அப்படியா, சரி வா, இன்னைக்கு நாள் முழுக்க கண்டக்டர் வேலை தான் நீ பார்க்கணும் பாத்துக்க. சம்பளமே இல்லாம எனக்கு வேலை பார்த்துக்கூடியன. ஐயா என்ன அதெல்லாம் முடியாது, நான் போயிட்டு வரேன். எங்கிட்ட இருந்து நமக்குன்னு வருவாங்க தெரியல. நம்மளோட கம்பெனியை காலி பண்றதே இவங்களோட வேலையா போச்சு. மூஞ்சி மகரி மாதிரி கருவாப்பாயா. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம அனிமேஷன் ஸ்டோரிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் உங்களுக்கு எந்த மாதிரி ஸ்டோரிஸ் வேணும்னு மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க.